அல்லல்வோம் மண்வெணிப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம்போம் நல்ல குணமித மரணை கோபுரத்தில் மேவும் கணபதி கைதொழுக்கால் விக்னேஸ்வரா போற்றி. வேவர் தோழி பங்கன் விட முண்டகண்டகன் மிக நல்லவென தடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமே பூந்துதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேளாண் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசிர் அவர் நல்ல நல்ல அடிவருக்குமாகவே நவக்கரன் அருளை போற்றி. காமதேனு ஜோதித்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றி. ரிட்டன் விவர்ஸ் நியூவர் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி. மேசராசினியர்களே, இந்த வீடியோ பதிவில் வெள்ளி மோதிரத்தை பற்றி ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். வெள்ளி மோதிரம் போடுறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் கைகூடும். வெள்ளி மோதிரத்துக்கும் மேசராசிக்கு என்ன சார் சம்பந்தம்? வெள்ளி சந்திரனுடைய அணுக்கரமும் சுக்கரனுடைய அணுக்கரமும் பெற்ற ஒரு உலோகம், ஒரு மெட்டல். வெள்ளி ஜில்லுன்னு இருக்கும். வெள்ளியை நீங்கள் வாங்கி பாருங்கள். வெள்ளி பார் முடிஞ்சால் கிடச்சிதுன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த நகைக்கடையில் வாங்கி தொட்டு பாருங்கள். ஜில்லுன்னு இருக்கும், ஐஸ் மாதிரி இருக்கும். சரியா? வெள்ளி குளிர்ச்சியானது. மேசம் ஒரு சூடான ராசி. மேசனாலே நெருப்பு ராசி தான். ஸோ மேச ராசியில் பிறந்தவங்க வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா ஆள் குளிர்ச்சி ஆவீங்க. டென்ஷன் குறையும், பதட்டம் குறையும், வேகம் குறையும். எந்த ஒரு காரியத்தையும் சீர்தூக்கி பார்ப்பீங்க. அதுபோக வெள்ளிக்கு உரிய கிரகம் சுக்கிரன், சந்திரன். உங்கள் ராசிக்கு 2, 7, 4 கூடியவர்கள். அருமையான அமைப்பு. 2ஆம் இடம் தனஸ்தானம். பணம் வரும், வருமானம் அதிகமாகும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். பணம் வந்தாலும் குடும்பத்தில் இருக்கும். சில பேர் சம்பாதிப்பாங்க, ஆனால் பணம் வீட்டுக்கு வராது, வெளியிலே செலவு பண்ணிடுவாங்க, இல்லை ஊருக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் சம்பாதிச்ச பணம் அப்படியே வீட்டுக்கு வரணும்னா வெள்ளி மோதிரம் போடணும். அதுவும் குடும்பம் நல்லாயிருக்கும், வீடு மனை சுகம் நல்லபடியாக இருக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகம் இருக்கும், தேக ஆரோக்கியம் இருக்கும். 7ஆம் இடம் இணக்கம் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் அணங்கி போவீங்க. குறிப்பாக கணவன் மணி இணக்கம் இருக்கும். கூட்டு நட்பு, சொந்த பந்தம், இணக்கம் எல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ வெள்ளி மோதிரம் போடுறதுனால மேசராசிக்கு 2, 7, 4 இந்த ஆதிபத்தியம் ஆக்டிவ் ஆகும். சந்திரனும் சுக்கிரனும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சந்திரன் மனோகாரகன், மாதுர்காரகன், மனதுக்கும் உடலுக்கும் உறைவன். மனதால் உடலால் நல்லா இருப்பீங்க, அவ்வளோதாங்க. உங்கள் ராசியிலே சந்திரன் இருப்பார். சரியா? எல்லா ராசியிலும் சந்திரன் இருப்பார். மேச ராசியில் பிறந்தவங்களும் சந்திரன் இருப்பார். 4 கூடியவன் ராசியில் இருப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ உங்கள் சுகம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நிம்மதி உங்கள் சாய்ஸ். வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். சரியா நேர்களே? அதை என்றைக்கு போடணும், எப்படி போடணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பொறுமையாக கேளுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஹை பட்டன் ஆன் பண்ணுங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. காமதேனு ஜோதிடத்திலேருந்து பதில் சொல்லுவோம். உங்களுக்கு உற்ற துணைவனாக நான் பதில் சொல்லுவேன். அதுக்குன்னு நேரங்காலம் ஒதுக்குவேன். ஒரு நாள் ஒதுக்கி கண்டிப்பாக பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் இந்த ராசி நட்சத்திரம் லக்கணம்லாம் சொல்ல வேண்டாம். உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். சார் எனக்கு இந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை, கவர்மெண்ட் வேலை கிடைக்கலன்னு பிரச்சனை, இல்லைன்னா வேலை கிடைச்சா அதில் இந்த பிரச்சனை அப்படின்னு உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். அதுக்கு வழிபாடு பரிகாரம் சொல்லுவோம். சரியா? அதை பிரச்சனையை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். அதுக்கு எந்த தெய்வத்தை கும்பிடணும், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு அதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஓகே நேர்களே, இப்போ மேசராசிக்கு வெள்ளி மோதிரம். வெள்ளி மோதிரம் எந்த விரலில் போடலாம், என்றைக்கு போடலாம், யாரை வச்சு போடலாம், அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். அதுக்கு ஒரு மந்திரமும் இருக்குது, அந்த மந்திரமும் சொல்கிறேன். பொதுவாக வெள்ளி சுக்கிரனுடைய மந்திரம். சுக்கிரன் தான் ரொம்ப முக்கியம். சுக்கிர மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை நான் வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். வேணுங்கிற என்கிட்ட வாங்கிக்கோங்க. பொதுவாக மேசராசினியர்கள் சுக்கிர மந்திரம் டெய்லி சொல்கிறது நல்லது. குடும்பம் நல்லாயிருக்கும். சரியா? குடும்பம் நல்லாயிருக்கும், பணப்பழக்கம் நல்லாயிருக்கும், கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம் சொன்ன மாதிரி உங்கள் குடும்பம் ஒரு யூனிவர்சிட்டி ஆகணும்னா நீ கண்டிப்பாக சுக்கிர மந்திரத்தை சொல்லணும். சரி, சுக்கிர மந்திரத்தை பின்னாடி சொல்கிறேன். அதேமாதிரி லக்ஷ்மி மந்திரம் ஒன்று இருக்குது. லக்ஷ்மி மந்திரம், மகாலட்சுமி மந்திரமும் சுக்கிர மந்திரத்தையும் சொல்லி தான் இந்த வெள்ளி மோதிரத்தை வீட்டில் நீங்கள் போடணும். சரி நேயர்களே, இப்போ என்றைக்கு சார் போடலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் போடணும். வெள்ளி மோதிரத்தை வெள்ளிக்கிழமை தான் போடணும். என்றைக்கு வாங்கலாம் அப்படின்னா திங்கக்கிழமை வாங்கலாம். திங்கக்கிழமை இரவு 8 to 9 நகைக்கடையில் போய் வாங்கிடுங்க. ஓரையில் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சார் திங்கக்கிழமை வாரத்தில் முதல் நாள் சார் வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க புதன்கிழமை வாங்க. புதன்கிழமை வேலையாக இருக்குங்கிற வேலைக்கிழமை வாங்க. ஸோ வெள்ளி மோதிரம் வாங்குறதுக்கு 3 நாட்கள் முக்கியமான நாட்கள். திங்கள், புதன், வியாழன் இந்த 3 நாளும் வாங்கலாம். வேலைக்கிழமை குரு வாரம் அப்படிம்பாங்க. அதனால ஒன்றும் கிடையாது. குரு பொன்னான் தான். சரியா? தங்கமும் வெள்ளியும் ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைகள் மாதிரி தான். சரியா? வெள்ளியும் தங்கமும் நகைக்கடையில் இருக்கும். நகைக்கடைக்கு போனாலே வெள்ளி தங்கம் 2 தான் இருக்கும். ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ரெண்டுக்குமே ஒரு ஒத்துமை இருக்குன்னு. வெள்ளி சுக்கிரன் சந்திரன், தங்கம் குரு சுக்கிரன். தங்க பாருங்கிறது குரு, தங்க கட்டிங்கிறது குரு, நகை ஆபரணங்கிறது சுக்கிரன். சரியா? ரைட்டு. அதனால் நீங்கள் திங்கள், புதன், வியாழன் இந்த டயத்தில் இரவு 8 to 9 நீங்கள் போய் நகைக்கடையில் போய் அந்த பொருளை வாங்கிடுங்க. 8 to 9 நகைக்கடையில் உள்ளே இருக்கணும் நீங்கள். சரியா? நகைக்கடையில் உள்ளே இருந்து அந்த பொருளை வாங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோங்க. 3 நாள் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. 3 நாளில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் பஞ்சபாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் பாலை ஊற்றிடுங்க. பாலை ஊற்றிட்டு ஒரு சொட்டு பன்னீரை ஊற்றிடுங்க. ஒரு சொட்டோ 2 சொட்டோ பன்னீரை ஊற்றிட்டு அந்த மோதிரத்தை போட்டுருங்க. இது வெறும் மோதிரம் தான், கல்லுலாம் வைக்கக்கூடாது. கல் வைக்கிறது வேறு எஃபெக்ட்டு.
கல்லுக்கு வந்து நான் இங்கே பலன் சொல்லலை. சில பேர் கல் வச்சு போடலாமாலாம் கேள்வி கேட்காதீங்க. கல்லுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. கல் வச்சு போடணும்னா ஜனன ஜாதகத்தை பார்த்து தான் போடணும். கல் வந்து ஒருத்தரை வாழ வைக்கும், ஒருத்தரை வந்து கவித்து விட்டுரும். ஸோ கல் போடுறதுக்கெல்லாம் வேத ஜோதிடத்தில் இடம் இல்லை. கல்லுங்கிறது வந்து பின்னாடி திணிக்கப்பட்டது. இந்த கல் போடு அந்த கல் போடுன்னு திணிக்கப்பட்டது. ஆனால் மெட்டலுக்கு வந்து பலன் இருக்குது. மெட்டல் வந்து ரொம்ப முக்கியம். உலோகம் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் நான் மெட்டலுக்கு தான் சொல்கிறேன். பியூர் வெள்ளி மோதிரத்துக்கு தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து அந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்து பஞ்ச பாத்திரத்தில் பாலை ஊற்றி கொஞ்சம் பன்னீரை ஊற்றி அந்த மோதிரத்தை உள்ளே போட்டுருங்க. போட்டு வச்சுருங்க. மறுநாள் காலையில் எடுங்க. சரியா? வேலைக்கிழமை போட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எடுங்க. அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிடுங்க, தொடச்சிருங்க. தொடச்சிட்டு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. பெருமாள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. பெருமாள் கோயிலில் வந்து தாயார் சன்னதியில் தான் போடணும். தாயார் சன்னதியில் அன்றைக்கி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். முடிஞ்சால் அம்மாள் சன்னதியில் தாயார் சன்னதியில் வச்சு எடுத்துருங்க. சரியா? தாயார் தான் சொல்லணும். பெருமாள் கோயிலில் இருக்கிற மகாலட்சுமியை தாயார் தான் சொல்லணும். தாயார் சன்னதியில் காலடியில் வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும். ஆண்கள் தனியாக போகக்கூடாது. பெண்களோடு தான் போகணும். உங்கள் தாய், தங்கை, தமக்கை, மனைவி, உறவு முறையில் ஏதோ ஒரு பெண் இருக்கணும். அந்த பெண்ணு கன்னி பெண்ணு அல்லது சுமங்கலி பெண்ணாக தான் இருக்கணும். சரியா? விதவை பெண் இருக்கக்கூடாது. அவங்கள கூட்டு போய் நீங்கள் போட்டுக்கணும். சார் நான் தனியாக தான் இருக்கேன், எங்ககிட்ட விதவை பெண்ணு தான் இருக்குது அப்படின்னு சூழ்நிலை இருக்கிறவங்க தயவுசெய்து போடாதீங்க. இல்லைனா ஒரு கன்னி பெண்ணை கூட்டு போங்க. இல்லைனா தெரிஞ்ச பொம்பளையை கூட்டு போங்க. லேடிஸ் இருப்பாங்க, கூப்பிட்டா வருவாங்க. சரியா? நம்ம நல்ல மனசோடு கூப்பிட்டா கண்டிப்பாக வருவாங்க. இதில் வந்து பேதமெல்லாம் கிடையாது. சில காரியம் நல்லபடியாக நடக்கணும்னா அந்த காரியத்தை நான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்யணும். ஏடா ஊடமாக செஞ்சுக்கிட்டு எனக்கு பலன் கிடைக்க மாட்டேக்கு அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் வேதாண்டவாதம், அதெல்லாம் கிடையாது. ஒரு காரியம் செய்யணும்னா அது நேராக செய்யணும். நூல் பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டோம்னா பலன்கள் கரெக்டாக கிடைக்கும். சரியா? இங்கே வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் போடுறேன். கேள்வி கேட்குறவங்களுக்கெல்லாம் போடலை. சரியா? கேள்வி கேட்குறவங்கெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க. அந்த அமைப்பில் இருக்கிறவங்க செய்யுங்க. சரியா நேர்களே? படிக்கிற பையன்தான் ஃபஸ்ட் மார்க் எடுப்பான். படிக்கிற பையன்தான் ஒழுங்காக பரீட்சை எழுதுவான், நல்லா மார்க் எடுப்பான். படிக்காமல் ஊர் சுற்றுறவன் நல்லா மார்க் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறது முட்டாள்தனம். அவன் தான் ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டானே, அப்புறம் எங்கே மார்க் எடுக்க போகிறான்? அது மாதிரி இதை கேட்குறவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்லபடியாக இருங்க. அவ்வளோதான். நான் என்றைக்குமே கொஞ்சம் ஓப்பனாகவே பேசுவேன். சரியா? எல்லாத்தையும் திருத்தணுங்கிறது என்னோடய வேலை இல்லை. திருத்தவும் முடியாது. ஏதோ 100க்கு ஒரு 50 பேர் நல்லா இருந்தால் நாடு நல்லபடியாக போயிடும். அந்த 50 பேர் மீது 50 பேர் திருத்திக்கிடுவாங்க, அவங்களுக்குள்ளே சரி பண்ணிக்கிடுவாங்க. சரியா? ரைட்டு. நம்ம நேராக விஷயத்துக்கு வருவோம். கோயிலுக்கு போங்க. சுமங்கலி பெண்களை கூட்டு போங்க. கன்னி பெண்கள் இருக்கணும். சாமியை கும்பிட்டு அவங்க கையால் போடுங்க. கிழக்கு பக்கம் நின்று போடணும். எந்த விரலில் சார் போடணும்? அது ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. விரல் வந்து இப்போ வந்து 3 நட்சத்திரம் இருக்குது. அசுபதி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரம் இருக்குது. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கேது எந்த வீட்டில் இருக்காரோ அந்த விரலுக்கு தான் போடணும். இது நிறைய பேர் கண்டுபிடிக்க முடியாது ஜாதகத்தில். சரியா? ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். சில பேருக்கு ஜாதகமே இருக்காது. நான் அசுபதி நட்சத்திரம் சார், எனக்கு ஜாதகம் கிடையாது அப்படி சொல்கிறவங்க மோதிர விரலில் போட்டுருங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து கேது வந்து சிம்மத்தில் தான் இருக்கிறாரு. அதனால் மோதிர விரலில் போட்டுருங்க. ஜாதகம் இருக்கிறவங்க கேது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை பார்த்து போடணும். சரியா? இந்த அசுபதி நட்சத்திரம், ராகு நட்சத்திரம், கேது நட்சத்திரம் தான் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. இவங்களுக்கு கரெக்டாக இதில் போடுன்னு சொல்லவும் முடியாது. ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் வந்து ஜாதகம் உங்களுக்கு தெரியும்னா கேது எந்த வீட்டில் இருக்கிறாரு, எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி போடணும். அதையும் நான் சொல்கிறேன். கேது வந்து உங்கள் ராசியில் மேஷம், விருச்சிகம், சிம்மம், கடகம் இந்த 4 ராசியில் இருந்தாருன்னா மோதிர விரலில் போடுங்க. கேது வந்து மிதுனம், கன்னி, துலாம், ரிஷபம் இந்த 4 ராசியில் இருந்தாருன்னா சுண்டு விரலில் போடுங்க. மகர கும்பத்தில் இருந்தாருன்னா நடுவரில் போடுங்க. தனுசு மீனத்தில் இருந்தாருன்னா ஆள்காட்டி விரலில் போடுங்க. இது அசுபதி நட்சத்திரத்துக்கு மட்டும்தான். அசுபதி நட்சத்திரத்துக்கு தான் கொஞ்சம் சிக்கல், பிரச்சனை. எந்த விரலில் போடுறதுங்கிறதுல ஒரு முடிவு பண்ணணும். ஏன்னா அது கேதுவின் நட்சத்திரம். கேது வந்து ராசியில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராசி கட்டில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த ராசிநாதனுக்கு உண்டான விரலில் தான் போடணும். சரியா? நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் கேது வந்து என்னோடய ராசி கட்டத்தில் இந்த வீட்டில் இருக்கிறாரு, இந்த ராசியில் இருக்கிறாரு, நான் எந்த விரலில் போடணும்னு கேளுங்க. கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க, கமெண்ட் பாக்ஸில் தான் கேட்கணும். கமெண்ட் பாக்ஸ் நம்பர் இதில் கொடுத்துருக்குறேன் நான். சரியா? வாட்ஸ்அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, கமெண்ட் பாக்ஸில் தான் போடணும் நீங்கள். சரியா? வாட்ஸ்அப் நம்பர் வந்து எதுக்குன்னா ஜாதகம் பார்க்குறதுக்கு, பணம் கட்டி ஜாதகம் பார்க்குறதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் நீங்கள் எதுவும் ஃபாலோ பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவேன். இது அசுபதி நட்சத்திரத்துக்கு தான் பிரச்சனை வரும். கார்த்திகை, பரணிக்கு பிரச்சனை வராது. சரி, பரணி நட்சத்திரத்தை பிறந்தவங்க எந்த விரலில் சார் போடலாம் அப்படி பார்த்தா பரணி நட்சத்திரத்தை பிறந்தவங்க சுண்டு விரலில் போட்டுருங்க. ஒரே மனசாக சுண்டு விரலில் போட்டுருங்க. பரணி நட்சத்திரத்தை பிறந்தவங்க சுண்டு விரலில் போட்டுருங்க. கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்க மோதிர விரலில் போடுங்க.
சூப்பராக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மோதிர விரலில் போட்டுருங்க. ஸோ 3 நட்சத்திரத்துக்கும் சொல்லியாச்சு. எந்த கையில் போடணும், எந்த கையிலும் போட்டுக்கலாம். இதில் நிறைய பேர் வீடியோவை கேட்குறதே கிடையாது. ஒழுங்காக ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இல்லைனா வாட்ஸ்அப்பில் கேட்பாங்க. சார் நான் இந்த ஊர் இந்த நட்சத்திரம் நான் எந்த கையில் போடணும், எந்த கையிலும் போட்டுக்கலாம். ஆண் பெண் 2 பேருமே வலது கையிலும் போடலாம், இடது கையிலும் போடலாம். அது உங்கள் சௌகரியம் தான். உங்களுக்கு எந்த கை உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கை போடுங்க. சில பேருக்கு வலது கை பிடிச்சின்னா வலது கையில் போடுங்க, இடது கை பிடிச்சின்னா இடது கையில் போடுங்க. வெள்ளி மோதிரத்தை எந்த கையிலும் போடலாம். பொதுவாக மோதிரத்தை எந்த கையிலும் போடலாங்க. இந்த கயிறு கட்டுறது தான் வலது கை இடது கைன்னு பிரித்து வச்சுருக்காங்க வெளியே. மோதிரம் போடுறதெல்லாம் எந்த கையிலும் போடலாம், எந்த விரலையும் போடலாம். இடது கையிலும் போடலாம், வலது கையிலும் போடலாம். ஆனால் விரல் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விரலில் போடணும். அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். ரைட்டு. கோயிலில் வச்சு போடுங்க. சார் எனக்கு கோயிலுக்கு போக முடியல, நேரம் இல்லை சொல்கிறாங்க, வீட்டில் வச்சு போடுங்க. வீட்டில் வெள்ளிக்கிழமை போடுங்க. வெள்ளிக்கிழமை இறை வெட்டுட்டும் போது வீட்டில் ஒரு பூஜை பண்ணிவிட்டு போடுங்க. விநாயகர் படம், மகாலட்சுமி படம், மற்ற சாமி படங்கள்லாம் வச்சுக்கோங்க. பஞ்சபாத்திரத்தில் தண்ணி ஊற்றுங்க. பஞ்சபாத்திரத்தில் என்ன அந்த கெண்டி அதில் தண்ணி ஊற்றுங்க. அதில் நறுமண பூக்கள் போடுங்க. சரியா? வேப்பிலை போடுங்க, அருகம்புல் போடுங்க, பன்னீர் ஊற்றுங்க, மஞ்சள் குங்குமம் போட்டு அதை நிரப்பி வச்சுக்கோங்க. அடுத்து நெய்வேத்தியம், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, நாட்டு சக்கரை, இதில் மாதிரி பொருள்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன பூஜை பண்ணுங்க. பால் கூட வைக்கலாம், ஏன்னா சந்திரனுக்கு உண்டானது பால். நாட்டு சக்கரை சுக்கரனுக்கு. இதை வச்சு சிம்பிளாக பூக்களை போட்டு பத்தி காட்டுங்க, சூடம் காட்டுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூடம் காட்டும்போது கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு காட்டினீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். வீட்டில் உள்ள கெட்ட சக்தியெல்லாம் வெளியே போயிடும். சுக்கரனுடைய அனுக்கிரம் கிடைக்கும், மகாலட்சுமியோட அனுக்கிரம் கிடைக்கும். சரி, இப்போ நீங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டீங்கன்னா அங்கே மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லணும். சரியா? அந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் போடணும். நமஸ்தே செல்வ ரூபிணியை, நமஸ்தே கமலவாசினி, தேகமே தனப்பிராப்தி நித்தியம், சித்தர் பதுமே சதா. இந்த மந்திரத்தை சொல்லி போட்டிங்கன்னா மேசராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். பண வரவு நல்லாயிருக்கும், இணக்கம் இருக்கும், இன்டகிரேஷன் இருக்கும், கூட்டுத்தில் பங்கு செஞ்சு சேர்மா நல்லாயிருக்கும், சொந்த பந்தத்தால் அனுக்கிரம் இருக்கும், கணவன் மணி வரவு இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். சார் நான் வீட்டில் போடுறேன், வீட்டில் வெள்ளிக்கிழமை ஒரு பூஜை பண்ணிட்டு போடுறேன் அப்படிங்கிறவங்க சுக்கர துதியை சொல்லுங்கள். இந்த துதி வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் எங்கிட்ட கேளுங்க, அனுப்புவேன். இது மாதிரி இமேஜெலாம் அனுப்புவோம், ஃப்ரீயாகவே அனுப்புவோம். 8807457629 அந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் இமேஜை மட்டும்தான் கேட்கணும். உங்கள் ஜாதகம் பார்க்குறது இருந்தால் பணம் கிட்ட தான் பார்க்க முடியும். அதுவும் மற்ற சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தான் கேட்கணும். வாட்ஸ்அப்பில் சந்தேகம் கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், பதில் சொல்ல மாட்டேன். இந்த சுலோகம் வேணும், இந்த மந்திரம் வேணும் கேட்குறவங்களுக்கு சொல்லுவேன், அனுப்பிவிடுவோம். சரியா? மந்திரம் வேணுங்கிறவங்களுக்கு இலவசமாக அனுப்பிவிடுவோம். மற்றபடி உங்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் தான் கேட்கணும். இந்த சுக்கிர துதி, மூர்க்கவான் சூரன் வாணன் முதலியோர் குருவாய் வையகம் காக்க, வான்மலை பொய்விக்கும் கவிமகன் கனகம், ஈவோன் தீர்க்க வானவர் போற்ற, சித்தவிரதமை எழுப்பும் பார்க்கவன் சுக்கிரந்தன் பாதவங்கம் போற்றி. இது தமிழில் தான் இருக்கும். சார் இவ்வளோ நேரம் என்னால் படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஓம் சுக்கிர பகவானே போற்றின்னு ஒரு 18 தடவை சொல்லிட்டு போடுங்க. வீட்லேயே அதே மாதிரி தான் போடணும். பெண்கள் கையால் தான் போடணும். பூஜை பண்ணும்போது பெண்கள் இருக்கணும், கிழக்கு பக்கம் நின்றுட்டு போடணும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதை போடுங்க, நல்லாயிருக்கும். இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. சனி சுக்கிரன் நினைவு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. அடுத்து சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு. 2ஆம் இடத்துல ஆட்சி பெறுவார். 4ஆம் இடத்துல குருவோட சேர்வார். சுக்கிரனுடைய நகர்வு நல்லா இருக்குது. சுக்கிரனுடைய டிரான்சாக்ஷன் இப்போ மேசராசிக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் போடுங்க. விரயம் குறையும், அலைச்சல் குறையும், சேமிப்பு அதிகமாகும், பணம் பல மடங்கு குடியும். ஸோ வெள்ளி மோதிரத்தை போடுறதுனால சொத்து பத்து பணம் சேரும், பல வகையில் சேரும். சரியா? அப்படி தான் தம்மையில் போடுவேன். வெள்ளி மோதிரத்தை இந்த கிழமை இந்த வரலில் போடுங்க, சொத்து பத்து பணம் சேரும். அப்படி தான் தம்மையில் போடுவேன். பாருங்கள். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு பண்ணிக்கிறேன். சரியா? சின்ன விஷயந்தான், செஞ்சு பாருங்கள், நல்லபடியாக இருக்கும். நீங்களாக இருப்பீங்க, நல்லபடியாக மாறிடுவீங்க. வாழ்த்துக்கள். காமதேனு ஜோதிடத்தை தொடர்ந்து பாருங்கள். வாழ்த்துக்கள் நேயர்களே. அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெறுங்க, இன்பத்தை பெறுங்க, வாழ்க்கையில் ஏற்றம் உண்டாகட்டும், எல்லாம் இன்பமயமாக மாறட்டும். தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழுங்க, நிறைந்த வளம் பெறுங்க. நன்றி.